அதிமுகவுடன் தொகுதி பங்கீடு பேச்சுவார்த்தை நடைபெறுகிறது. சென்னை பாஜக அலுவலகத்தில் தமிழக பாஜக நிர்வாகிகளுடன் பியூஷ் கோயல் ஆலோசனை நடத்துகிறார். சென்னை பாஜக அலுவலகத்தில் தமிழக பாஜக நிர்வாகிகளுடன் பியூஷ் கோயல் ஆலோசனையில் ஈடுபட்டிருக்கிறார். கூட்டணியை விரிவுபடுத்த முடியாமல் அதிமுக திணறும் நிலையில் பியூஷ் கோயல் தமிழ்நாடு வருகை புரிந்திருக்கிறார். ஒத்த கருத்துடைய கட்சிகள் கூட்டணிக்கு வரலாம் என பழனிசாமி அழைப்பு விடுத்த நிலையில் எந்த கட்சியும் வரவில்லை. இந்த நிலையில் தேமுதிக, பாமக உள்பட எந்த கட்சியும் அதிமுக பாஜக கூட்டணியில் இணைய இதுவரை விருப்பம் தெரிவிக்கவில்லை. அதிமுகவிடம் 50க்கும் மேற்பட்ட இடங்களை கேட்டு பியூஷ் கோயல் பேச்சுவார்த்தை நடத்துவார் என்று தகவல் வெளியாகியிருக்கிறது. பாஜகவுக்கு வெற்றி வாய்ப்புள்ள 54 தொகுதிகளை அக்கட்சி ஏற்கனவே அடையாளம் கண்டிருக்கிறது. இந்த நிலையில் தங்களுடன் வரும் சிறு கட்சிகளுக்கும் சேர்த்து பாஜக சுமார் 70 தொகுதிகள் வரை கேட்பதாகவும் தகவல் வெளியாகியிருக்கிறது. சென்னை பாஜக அலுவலகத்தில் தமிழக பாஜக நிர்வாகிகளுடன் பியூஷ் கோயல் ஆலோசனை நடத்துகிறார். கூட்டணியை விரிவுபடுத்த முடியாமல் அதிமுக திணறும் நிலையில் பியூஷ் கோயல் தமிழ்நாடு வருகை புரிந்திருக்கிறார். இந்த நிலையில் ஒத்த கருத்துடைய கட்சிகள் கூட்டணிக்கு வரலாம் என பழனிசாமி அழைப்பு விடுத்திருந்த நிலையில் எந்த கட்சியும் வரவில்லை. தேமுதிக, பாமக உள்பட எந்த கட்சியும் அதிமுக பாஜக கூட்டணியில் இணைய இதுவரை விருப்பம் தெரிவிக்கவில்லை. அதிமுகவிடம் 50க்கும் மேற்பட்ட இடங்களை கேட்டு பியூஷ் கோயல் பேச்சுவார்த்தை நடத்துவார் என்று தகவல் வெளியாகியிருக்கிறது. பாஜகவுக்கு வெற்றி வாய்ப்புள்ள 54 தொகுதிகளை அக்கட்சி ஏற்கனவே அடையாளம் கண்டிருக்கும் நிலையில் தங்களுடன் வரும் சிறு கட்சிகளுக்கும் சேர்த்து பாஜக சுமார் 70 தொகுதிகள் வரை கேட்பதாகவும் தகவல் வெளியாகியிருக்கிறது. மெகா கூட்டணி அமையும் என்று திரும்ப திரும்ப பழனிசாமி கூறி வந்தாலும் அதிமுக பாஜக கூட்டணிக்கு எந்த கட்சியும் வரவில்லை. சென்னை பாஜக அலுவலகத்தில் தமிழக பாஜக நிர்வாகிகளுடன் பியூஷ் கோயல் ஆலோசனை நடத்துகிறார். இதுகுறித்து பேசுவதற்காக மூத்த பத்திரிகையாளர் திரு தராசு ஷியாம் இணைந்திருக்கிறார். வணக்கம் சார். வணக்கம். தங்களுடைய கூட்டணி கட்சிகளுக்கும் சேர்த்து 70 தொகுதியை பாஜக கேட்கிறாங்க. இந்த பேச்சுவார்த்தையின் தாக்கம் எப்படி இருக்கும்னு பாக்குறீங்க? எவ்வளவு தொகுதிகள் வேண்டுமானாலும் கேட்கலாம், ஆனால் அதை தருவதற்கு எடப்பாடியை சம்மதிக்க மாட்டார். இதுதான் உண்மையான நிலைமை. பியூஷ் கோயலை பொறுத்தவரையில் அவர் எடப்பாடிக்கும் அணுக்கமானவர், வேலுமணி அவர்களுக்கும் அணுக்கமானவர் தான். பியூஷ் கோயல் இங்கு வந்து பேசிய அதே நேரத்திலே இடி வேலுமணி பீரியடில் LED விளக்குகள் வாங்குவது தொடர்பான ஊழல் என்று கூறி அந்த விசாரணையை இடி தொடங்கி இருக்கிறது. அதையும் சேர்த்து தான் நான் முடிச்சு போட்டு பார்க்க வேண்டும். இந்த காலையில தினமலர் பத்திரிகையில் அது விரிவான செய்தியாகவும் வெளியிட்டிருக்கிறார்கள். பியூஷ் கோயலை பொறுத்தவரையில் அவரது அசைன்மெண்ட் என்பது அமித்ஷா அவர்கள் கொடுத்தது ஒன்றுதான். அதிமுக பாரதிய ஜனதா கூட்டணியில இப்போதே தொகுதி பங்கீடு முடிந்து விட வேண்டும், அதற்கு பிறகு பணியாற்றுவது எளிதாக இருக்கும். இது அமித்ஷா அவர்களின் கருத்து. அதிமுக பொறுத்தவரையிலே அவர்கள் 20 முதல் 25 தொகுதிகள் வரை கொடுப்பதற்கு தயாராக இருக்கிறார்கள். அதுவும் பாரதிய ஜனதாவின் விருப்ப பட்டியலின்படி அல்ல, அதிமுகவாக விருப்பப்பட்டு கொடுக்கிற தொகுதிகள். அது பாரதிய ஜனதாவுக்கு ஓப்பாக இல்லை. காரணம், பாரதிய ஜனதாவின் விருப்ப பட்டியலில் இருக்கின்ற பெரும்பாலான தொகுதிகள் அதிமுகவின் சிட்டிங் எம்எல்ஏக்கள். இப்போது சட்டமன்றத்திலே அவர்கள் எம்எல்ஏக்களாக இருக்கிறார்கள். கிட்டத்தட்ட அனைவருமே விருப்ப மனு தாக்கல் செய்திருக்கிறார்கள். இன்றோடு விருப்ப மனு வைபவம் அதிமுகவில் முடிவடைகிறது. விருப்ப மனு தாக்கல் செய்து முடித்தாகிவிட்டது. அவரவர்கள் தொகுதியை குறிவைக்கிறார்கள். காரணம், அவர்கள் நடப்பு எம்எல்ஏக்கள் அடுத்த முறை சட்டமன்றத்துக்கு வர வேண்டும் என்கிற ஆவலோடு இருப்பவர்கள். அதுதான் ஒரு அரசியல்வாதியின் ஆசையாகவும் இருக்க முடியும். எனவே பாரதிய ஜனதா 20 தொகுதிகளுக்கு பட்டியல் கொடுத்தால் அதிமுகவால் 7 தொகுதிகள் தான் அந்த பட்டியலில் இருந்து தர முடியும். 20 எண்ணிக்கை தரப்படும். ஆனால் திமுகவுக்கு எந்த தொகுதியில் சாதகமாக இருக்கிறதோ அந்த தொகுதியில பாரதிய ஜனதா போட்டியிட வேண்டும் என்று அதிமுக விரும்புகிறது. இப்படி அதுல ஒரு கருத்து குழப்பம் இருக்கிறது. ஆனாலும் அதிமுக பாரதிய ஜனதா கூட்டணி நீடிக்கும், அதுல சந்தேகமே கிடையாது. முன்பின்னாக தொகுதிகளை அதிமுக ஒதுக்குவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. இதுல அதிமுக கூட்டணியை பொறுத்தவரையில் தாவேகா வருவது என்கிற பேச்சுக்கு இடமே இல்லை. காரணம், தாவேகா 200 தொகுதிகளுக்கு மேல் ஜெயிக்கும் என்று நேற்றைக்கு கிறிஸ்துமஸ் விழாவில் பேசும்போது விஜய் முகத்திலே அவ்வளவு பெரிய புன்னகை, சிரிப்பு, பெரிய மகிழ்ச்சி எல்லாமே தெரிந்தது. அப்படியான ஒரு சூழ்நிலையில் அதிமுக தாவேகா கூட்டணி ஏற்படும் என்பதற்காக பாரதிய ஜனதா கூட்டணியிலே தொகுதிகளை ஒதுக்கி வைப்பது அல்லது நிறுத்தி வைப்பது என்கிற அந்த சிந்தனை இருப்பதாக தெரியவில்லை. இப்போதைக்கு அதிமுக, பாரதிய ஜனதா, அன்புமணியின் பாமக, டாக்டர் கிருஷ்ணசாமி அவர்களின் புதிய தமிழகம் மற்றும் சிறிய கட்சிகள், இப்படித்தான் இந்த கூட்டணி தெரிகிறது. ஆக இதில் பாரதிய ஜனதாவுக்கான அனுகூலம் எதுவாக இருக்கும் என்றால், இப்போது இருக்கிற 4 தொகுதிகளை விட இன்னமும் அதிகமான தொகுதிகளில் வெற்றி பெற வேண்டும் என்கிற இலக்கு மட்டும்தான்.
அவர்களை பொறுத்தவரையில் இரட்டை இலக்கம் என்பது அவர்களது இலக்காக இருக்கிறது. 10க்கும் மேற்பட்ட தொகுதிகள், 10க்கும் மேற்பட்ட எம்எல்ஏக்கள் அடுத்த சட்டமன்றத்திலே இடம்பெற வேண்டும் என்று அவர்கள் நினைக்கிறார்கள். அதை நோக்கிய நகர்வுதான் பியூஷ் கோயலின் நகர்வாக இருக்கும். அப்படி என்றால் அவர்களது விருப்ப பட்டியலிலே எண்ணிக்கையை குறைத்துக் கொண்டு வெற்றி பெறக்கூடிய வாய்ப்பு இருப்பதாக பாரதிய ஜனதா கருதுகிற தொகுதிகளை ஒதுக்குமாறு அதிமுகவுக்கு நிர்பந்தம் கொடுப்பார்கள். பியூஷ் கோயல் அவர்களுக்கு இன்றைக்கு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வீட்டிலே விருந்தும் இருக்கிறது. எனவே ஏதாவது ஒரு வகையிலே ஒரு உடன்பாடு மறைமுகமாகவாவது ஏற்பட்டு விடும், அந்தரங்கத்திலாவது அந்த உடன்பாடு எட்டப்பட்டு விடும் என்றுதான் நான் நினைக்கிறேன். திரு தராசு ஷியாம், மெகா கூட்டணி அமைக்கப்படும் அப்படின்னு எடப்பாடி பழனிசாமி ஏற்கனவே கூறிய நிலையில கூட்டணி பேச்சுவார்த்தை தொடங்கி 9 மாதங்கள் ஆயிடுச்சு. இதுவரைக்கும் எந்த கட்சியும் கூட்டணிக்கு இணையில அப்படின்னு புரிஞ்சுக்கலாமா? தேமுதிக, பாமக போன்ற கட்சிகளும் கூட்டணி பேச்சுவார்த்தை இன்னும் நடத்தவில்லையே, எப்படி சமாளிக்க போறாங்க அதிமுக? பொதுவாக தமிழ்நாடு தேர்தலிலே சில கூட்டணிகள் நீடித்து இருக்கும். திமுக கூட்டணி என்று எடுத்துக்கொண்டீர்கள் என்றால் அது கிட்டத்தட்ட ஒரு 8 வருடமாக பல தேர்தல்களை சந்தித்து விட்டது. அந்த கூட்டணி அப்படியே இருக்கும். ஏதாவது 1-2 கட்சிகள் அதில் கூடுவதற்கு வழி இருக்கிறது. அதிமுகவை பொறுத்தவரையில் அவர்கள் பாரதிய ஜனதாவோடு கூட்டணி இல்லை என்ற முடிவுக்கு, இன்னும் சொல்ல போனால் 2026 இல்லை என்று அழுத்தம் திருத்தமாக எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கூறினார்கள். அதற்கு பிறகு அவசரமாகத்தான் அந்த உடன்பாடு எட்டப்பட்டது. அமித்ஷா அவர்களுக்கும் இபிஎஸ் அவர்களுக்குமான உடன்பாடு ஏப்ரல் மாதம் எட்டப்பட்டது. ஆனால் தமிழக தேர்தல் வரலாற்றிலே இப்படி ஒரு கூட்டணி, ஏற்கனவே கூட்டணி இல்லை, அது புதிய கூட்டணி என்றுதான் நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும். அது தேர்தலுக்கு 1 வருடத்திற்கு முன்னால் அமைந்தால் பிற கட்சிகள் அதில் உடனடியாக சேரும் என்று எதிர்பார்க்க முடியாது. காரணம், எல்லா கட்சிகளுக்கும் ஏதாவது ஒரு அபிலாஷை இருக்கும். தேமுதிக மாதிரியான கட்சிகளுக்கு கட்சியின் சின்னத்தை தக்க வைத்துக் கொள்ள வேண்டிய கட்டாயம் இருக்கிறது, அங்கீகாரத்தை தக்க வைத்துக் கொள்ள வேண்டிய கட்டாயம் இருக்கிறது. பாமகவுக்கு சின்னமும் இல்லை, அங்கீகாரமும் இல்லை. சின்னம் கிடைப்பதாக வைத்துக் கொண்டாலும் அங்கீகாரத்தை தக்க வைத்துக் கொள்ள கட்டாயம் இருக்கிறது. இப்படி பல கட்சிகள் அப்படியான விருப்ப பட்டியலில் இருப்பவைதான். புதிய தமிழகமாக இருந்தாலும் சரிதான், அல்லது தமாகவாக இருந்தாலும் சரி, அதிக தொகுதிகளில் போட்டியிட்டால் ஓட்டு சதவீதம் கூடுதலாக கிடைக்கும், கட்சிக்கான அங்கீகாரம் தேர்தல் ஆணையத்தால் கிடைக்கும். இது பதிவு செய்யப்பட்ட கட்சிகளுக்கு எப்போதுமே இந்த ஆசை இருக்கும். எனவே அவர்கள் அதிகமான தொகுதிகளை கேட்பது இயற்கை. முதலிலேயே போய் கூட்டணியில் சேர்ந்து விட்டால் அப்படி பேர வலிமையை கூட்ட முடியாது. எனவேதான் எல்லா கட்சிகளுமே அந்த ஜனவரி மாதம் என்று சொல்கின்றன, அது பிப்ரவரி மாதம் கூட ஆகலாம். ஆனால் அந்த கட்சியின் தலைவர்கள் விடுக்கிற அறிக்கைகள், பொதுவான பிரச்சனைகளில் அவர்கள் எடுக்கிற நிலைப்பாடு, உதாரணமாக திருப்பரங்குன்றம், இப்படி பொதுவான பிரச்சனைகள், பல பிரச்சனைகளை நாம் சொல்ல முடியும். அதிலே அவர்கள் எடுக்கிற நிலைப்பாடு, இதை வைத்து எந்தெந்த கட்சிகளோடு இவர்களுக்கு ஒரு நல்லெண்ணம் இருக்கிறது, தேர்தல் உறவு மலர இருக்கிறது என்பதை எளிதாக யூகித்து விடலாம். அப்படி பார்க்கும்போது அதிமுகவின் மெகா கூட்டணி என்பது அதிகமான கட்சிகளை உள்ளடக்கியது. அதாவது எண்ணிக்கையில் மெகா, வாக்கு பலத்தில் மெகா என்று நாம் சொல்ல முடியாது. அப்படி இன்னும் சொல்லப்போனால் அது தேர்தலுக்கு பிறகுதான் தெரியும். அப்படி என்றால் எண்ணிக்கையில் கூடுதலான கட்சிகள், உதாரணமாக நீங்கள் சொல்கிற மாதிரி தேமுதிக ராஜ்யசபா சீட்டு கேட்கும். ஏற்கனவே 2026 ராஜ்யசபா சீட்டு கொடுப்பதாக சொல்லி இருக்கிறார்கள். அதிமுக தான் சொல்லியது. ஆனால் ராஜ்யசபா 2026 ஏப்ரல் மாதம் ராஜ்யசபா தேர்தல் நடந்தாக வேண்டும். அதை தள்ளி போட முடியாது, சட்ட கட்டாயம். 2026 ஏப்ரல் மாதம் என்றால் மே மாதம் தேர்தல் அப்படி வைத்துக் கொண்டால் மொத்தம் 6 இடங்கள் தான் ராஜ்யசபா இருக்கின்றன. 4 திமுக, 2 அதிமுக. அதிமுகவில் இருக்கிற பிரச்சனைகளிலே இப்போதே அவர்களுக்கு சில எம்எல்ஏக்கள் இல்லை. ஓபிஎஸ் உள்ளிட்ட 4 எம்எல்ஏக்கள், அதே மாதிரி செங்கோட்டையன் 5, இன்னமும் கூட சில தாவேகா பக்கம் போவதாக பேச்சு அடிபடுகிறது. அதிமுகவின் அந்த ஸ்ட்ரென்த் பிஜேபியும் சேர்த்து பார்த்தால் ஸ்ட்ரென்த் குறைந்தால், பாமகவில் இருந்து எம்எல்ஏக்கள் இப்போது இல்லை, 2ஆக பிரிந்து விட்டது. அந்த ஸ்ட்ரென்த் குறைந்தால் அவர்களுக்கு தேவையான அந்த 34 68 இல்லாமல் போய்விடும். அல்லது 68க்கு சந்தேகம் இருந்தால் திமுக 5வது வேட்பாளரை நிறுத்தும். 5வது வேட்பாளரை நிறுத்தினால் செகண்ட் ப்ரிஃபரன்ஸ் ஓட்டு. செகண்ட் ப்ரிஃபரன்ஸ் ஓட்டில் திமுக ஜெயித்தால் அது தேர்தலுக்கு முன்பு அவர்களுக்கு பெரிய பிம்ப உயர்வாக இருக்கும். இப்படி பல கணக்குகள் இயல்பாகவே இருக்கின்றன. எனவே தேமுதிக அவசரப்பட்டெல்லாம் முடிவே எடுக்காது. அது பிப்ரவரி மாதம் வரைக்கும் அவர்கள் தள்ளுவார்கள். அதற்கு அது ஜனவரி மாதம் அவர்கள் கூட்டுகிற கருத்தரங்கில் கூட, மாநாட்டில் கூட முடிவை எடுக்கக்கூடிய அதிகாரத்தை பிரேமலதாவுக்கு தருவார்களே தவிர இதுதான் கூட்டணி என்று சொல்ல மாட்டார்கள். டிடிவி தினகரனை பொறுத்தவரையில் தாவேக பக்கம் என்று தெளிவாகவே தெரிகிறது. அப்படி என்றால் அதிமுக கூட்டணியில் பெரிய கட்சி, தேசிய கட்சி என்று பார்த்தால் பாரதிய ஜனதா மட்டும்தான். பிற கட்சிகள் இனிமேல் பிப்ரவரி மாதம் தான் வரும்.
நன்றி திரு தராசு ஷியாம், இணைப்பில் வந்து உங்களுடைய பார்வையை பகிர்ந்து கொண்டமைக்கு. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.